பல தடவை நான் சொல்லியிருக்கேன், நீங்க வந்து ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கும் பொழுது ரொம்பவும் கவனமா வாங்குங்க அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து லினோவா LOQல RTX 3050A அப்படின்ற கிராபிக்ஸ் உள்ள ஒரு லேப்டாப் வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கின பிறகுதான் வந்து என்கிட்ட சொல்றாங்க, நான் 3050A கிராபிக்ஸ் உள்ள ஒரு லேப்டாப்பா நான் வாங்கிட்டேன், ஓகேவா அப்படின்னு. தம்பி நீங்க என்ன பர்பஸ்க்காக முதல்ல லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னு. நான் வந்து ஒரு கேமிங் பிளே பண்றதுக்காண்டி வாங்குறேன் அப்படின்னாப்ல. நீங்க கேமிங் பிளே பண்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து 3050 வந்து நல்லா இருக்குமே, ஏன் வந்து நீங்க 3050A சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு தெரியலண்ணே, ரெண்டுமே இருந்துச்சு, ஆனா வந்து 3050A வந்து பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. தம்பி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நீங்க வந்து ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா அதுல என்னென்னலாம் பார்த்து கரெக்டா வாங்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கிராபிக்ஸ். இந்த கிராபிக்ஸ்ல வந்து நீங்க ரொம்ப 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 கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு கேமிங் பிளே பண்ண போறதுக்கு முக்கிய காரணம் அந்த கிராபிக்ஸ் தான். அப்ப ஒரு கேமருக்கு எது கிங்கா இருக்கணும் அப்படின்னா அந்த கிராபிக்ஸ். ஏன் நான் அதை திரும்பி திரும்பி சொல்றேன்னா உங்க மைண்ட்ல ஏத்திங்க, கிராபிக்ஸை வச்சுதான் ஒரு கேம். அப்ப நான் வந்து மிட் ரேஞ்சில் நான் ஒரு கேம் பிளே பண்ண போறேன் அப்படின்னா அதுல RTX 3050 கிராபிக்ஸ், அதாவது NVIDIA கிராபிக்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணும்பொழுது அதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு கிராபிக்ஸை பொறுத்தவரை CUDA கோர் அப்படின்றது இருக்கும். இந்த CUDA கோர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கேமிங் பிளே பண்றதுக்கான அந்த ரியாலிட்டி, அந்த ஸ்மூத்னஸ், நமக்கு வந்து அந்த எவ்வளவு நேரம் வேணாலும் அந்த கேமை வந்து ஃபீல் பண்ணி நம்மளால பிளே பண்ண முடியும். அந்த மாதிரி உள்ளது வந்து அந்த கிராபிக்ஸ்ல உள்ள கோர். அந்த கோர் வந்து அதிகமா இருக்கிறதா பார்த்து நீங்க வாங்கிக்கிங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சின்ன விஷயத்த நான் வந்து கிளியர் பண்றேன். இப்ப RTX 3050 ஒண்ணு இருக்கு சார், அதே மாதிரி RTXல 3050A அப்படின்றது இருக்கு. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா கோர் தான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா 3050 கிராபிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அதுல வந்து ஒரு 4GB VRAM இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா கோர் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2048 அப்படின்ற கோர் இருக்கு. A அப்படின்ற கிராபிக்ஸை வந்து நான் சூஸ் பண்றேன். அதுல கோர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1792 கோர் மட்டும்தான் இருக்கு. அது 6GB VRAM இருந்தாலும் அதுல கோர் கவுண்ட் அப்படின்றது ரொம்பவும் கம்மியா இருக்கு. அப்ப 3050A பெருசா 3050 பெருசா அப்படின்னு கேட்டா நம்ம வந்து 3050 தான் வந்து பெருசு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். அப்ப நீங்க ஒரு கிராபிக்ஸை சூஸ் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவும் மைனூட்டா கவனிக்கணும். இருந்தாலும் இந்த கிராபிக்ஸை பொறுத்த அளவு ஒரு சில டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா RTX 5050 அப்படின்ற கிராபிக்ஸ் ஒன்று இருக்கு, அதை நான் சூஸ் பண்ணலாமா, இல்ல RTXல வந்து 4060 அப்படின்னு ஒரு கிராபிக்ஸ் இருக்கு, அதை நான் சூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். இது குழப்பங்களுக்கு வேலையே இல்லை. நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கிராபிக்ஸ் எது தெரியுமா சொல்றேன். RTX 5050 கிராபிக்ஸோட கோர் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 2560 தான் அதோட கோர். அதுவே நீங்க RTX 4060 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 3072 அதோட கோர். அப்ப இந்த இடத்துல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? RTX 5050 சூஸ் பண்ணுவீங்களா இல்ல RTX 4060 சூஸ் பண்ணுவீங்களா? RTX 4060 தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ரெண்டுத்துக்கும் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட ரொம்பலாம் இருக்காது, ஓரளவு தான் முன்ன பின்ன இருக்கும். அப்ப நீங்க வந்து ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த GPUலாம் உட்காந்து அதுல வந்து கோர் எவ்வளவு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி வைக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் TGP. இதுதான் வந்து கிராபிக்ஸோட பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த அளவு ஒரு மிட் ரேஞ்சில் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 75 வாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ நான் கேமிங் வந்து நான் சூப்பரா பிளே பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா 100 வாட்ஸுக்கு மேல உள்ள TGP உள்ள லேப்டாப்பை வாங்குனீங்க அப்படின்னா அது பெஸ்ட். மூணாவது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா DLSS அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவுமே பெட்டரா இருக்கும். இல்ல மிட் ரேஞ்சை பொறுத்தளவு என்ன அப்படின்னா இந்த DLSS அப்படின்றது வந்து 3 அப்படின்றது இருக்கும், அதுவுமே வந்து நம்ம தாராளமா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் கேமிங்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா DLSS 4 நீங்க சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா GPUவோட கிளாக் ஸ்பீடு. இந்த கிளாக் ஸ்பீடு அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கிளாக் ஸ்பீடை பொறுத்த அளவு 2.57 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். மேக்ஸிமம் 2க்கு மேல இருந்தாலே ஓகே தான். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4060 4050 கிராபிக்ஸ்லாம் வந்து இது வந்து அதிகமாவே இருக்கும். இந்த கிளாக் ஸ்பீடு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்க கேமிங் பிளே பண்றதுக்கான ஸ்மூத் வந்து சூப்பராகவே இருக்கும். அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா VRAM.
VRAM பொறுத்த அளவு நம்ம வந்து ஒரு கேமிங் பிளே பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 4GB நீங்க ஒரு VRAM வாங்குறீங்க அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு மிட் ரேஞ்சில் கரெக்டா இருக்கும். இல்ல நான் வந்து ஒரு 6GB வந்து நான் ஒரு VRAM நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா VRAM அது வந்து நம்ம ஒரு கேமிங் பிளே பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தா இருக்கும். அதுவே நீங்க 8GB வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அதுல நம்ம ஒரு கேமிங் பிளே பண்ணும் பொழுது அதோட ரியலிஸ்டிக் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். அப்ப இங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா இங்க 4GB VRAM இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கூட கோர் வந்து கம்மியா இருக்கும். அதுவே நீங்க 6GB வந்து ஒரு VRAM உள்ள ஒரு லேப்டாப் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதுல இருக்கிற கிராபிக்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அப்ப 8GB VRAM உள்ள ஒரு லேப்டாப் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதுல உள்ள GPUவோட கோர் வந்து அதிகமா இருக்கும். அப்ப இங்க கோர் அதிகமா போக போக இங்க VRAM-ஐயும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. ஏன் இந்த VRAM-ஐ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கேமிங் பிளே பண்ணும் பொழுது அதுல வந்து எந்த ஒரு ஃபிளிக்கரிங் இஷ்யூ இருக்காது, எந்த ஒரு லேகும் இருக்காது. நீங்க கேமிங் பிளே பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த VRAM. 6வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா CPU, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ப்ராசஸர். இந்த ப்ராசஸர்ல கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா பாட்டில் நெக் ஆகும். 4060 உள்ள ஒரு கிராபிக்ஸ் கார்டு உள்ள ஒரு லேப்டாப்பை நான் வாங்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து ஒரு i5 ப்ராசஸரை கொண்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அடிவாகும். ஆனால் நீங்க வந்து 4060 சூஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல i7 ப்ராசஸரை சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட லேப் வந்து ஹீட்டிங் இஷ்யூவோ இல்லை வந்து ஒரு லேகிங் இஷ்யூவோ, நம்ம வந்து ஒரு கேம் பிளே பண்ணும் போது அந்த இடத்துல ஒரு ஃபிளிக்கரிங் இஷ்யூவோ, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வந்து இருக்காது. அப்ப நீங்க ஒரு CPU சூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமா சூஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, RTX 3050 கிராபிக்ஸை நீங்க சூஸ் பண்றீங்களா, i5 போதுமானது. இல்ல நான் வந்து ஒரு 4060 ஒரு கிராபிக்ஸ் நான் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து i7 நீங்க சூஸ் பண்ணணும். AMD பொறுத்தளவு என்ன அப்படின்னா Ryzen 5 நீங்க எடுத்துக்கலாம், Ryzen 7 எடுத்துக்கலாம், Ryzenல 8000 சீரியஸ், இது எல்லாத்தையுமே வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரேமை பொறுத்தளவு இப்போ 2026 நீங்க ஒரு லேப்டாப் வாங்க முடிவு பண்ணிட்டீங்களா, 16GB இல்லாம நீங்க இந்த கேமிங் லேப்டாப்பை சூஸ் பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னா நீங்க வந்து ஒரு கேமிங் பிளே பண்ணும்பொழுது டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 144 ஹெர்ட்ஸ்ல உள்ள ஒரு டிஸ்பிளே உள்ள லேப்டாப்பை நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கேமிங் பிளே பண்றதுக்கான ஒரு ஸ்மூத்னஸ் வந்து அதுக்கு தெரியும். ஆனால் நீங்க வந்து ஒரு 4060 நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு ஹைரன்ல வாங்கும் பொழுது அதுல 165 ஹெர்ட்ஸ் உள்ள ஒரு டிஸ்பிளே நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரியலிஸ்டிக் கேம் பிளே பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால இந்த டிஸ்பிளேல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு கேமர்ஸை பொறுத்தளவு இந்த கூலிங் சிஸ்டத்தை பொறுத்தளவு நீங்க வந்து ரொம்ப கவனமா பார்த்து வாங்கணும். ஏன்னா ஒரு சில மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம், கூலிங்க்னே வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதை வந்து அந்த கூலிங்கை ரெடியூஸ் பண்றதுக்கான ஃபேனு, அந்த பைப்பு, அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்து தான் நீங்க வாங்கணும். 10வது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா பிராண்டை பொறுத்தளவு என்ன அப்படின்னா நீங்க கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணணும். அதாவது அந்த பிராண்டோட சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்கு, அந்த பிராண்டு வந்து எந்த அளவுக்கு அந்த கேமிங் லேப்டாப்பை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம வந்து அந்த கேமிங்கை வந்து பிளே பண்ணோம்னா எவ்வளவு நேரம் அந்த லேப்டாப் வந்து தாங்கும், இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா நீங்க கொடுக்க போற காசு 75,000 ரூபாயிலேருந்து 1.25 லட்ச ரூபா வரைக்கும் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒர்த்து, உங்களுக்கு மன நிம்மதி, அந்த திருப்தி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா உடனே நடக்காது. நிறைய R&D பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி நோட் பண்ணி அதுலேருந்து ஒரு லேப்டாப் நீங்கள் சூஸ் பண்ணும் போது இப்போ நான் சொல்கிறேன், எந்த பிசுறும் தட்டாமல் நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் நினச்சிங்களோ அந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.